அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரீடர் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வில்லனை காட்டுறாங்க. அவர் ஏதோ வெளிநாட்டுக்காரங்க கூட பெரிய ப்ராஜெக்ட் இந்தியாவில் ஏதோ பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் போலீஸ்க்கு துப்பு கொடுக்குற ஒருத்தனை இருக்காங்க. அவனுக்கு கையில் ஏதோ வாட்ச் மாதிரி ஒரு பாம்பு கட் பண்ணி அவனையும் வெடிக்க வச்சுட்டாங்க. அது அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் நடக்க போகிறோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கண்டெய்னரையும் ஹார்பரில் கொண்டாந்து தூத்துக்குடி ஹார்பரில் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. இந்த கண்டெய்னரை ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணுறாரு. அவரையும் கொன்னுடுறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் அந்த வில்லன் ஃபேமிலி கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மெக்கானிக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் ஒரு பொண்ணு கூட அதை வளர்ந்துட்டு வராரு. கூடவே அவங்க ஓனரோட வீட்லேயே தங்கிட்டுருக்காரு. இப்போ என்னென்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டேஷனில் பார்க்குற ஒரு கான்ஸ்டபிளை அந்த ஹார்பருக்கு டீ விற்கிற பொம்பளை மாதிரி அனுப்புகிறாங்க. அனுப்பி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்க சொல்கிறாங்க. அவளும் என்கன் பண்ணால் இங்கே கண்டெய்னராக இருக்குமா, அதில் என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. இவர் தான் அங்கே உள்ளே இருக்க ஹெட்டோட காரெல்லாம் சர்வீஸ் பண்ண மெக்கானிக்கு அப்படின்றாங்க. அப்போ ஒரு சமயத்தில் ஆண்ட்ரியா காரையும் ஒரு தடவை நம்ம ஹீரோ சரவணன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு. பண்ணி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் ஆண்ட்ரியா அனுப்பிச்ச அந்த கான்ஸ்டபிளை கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த ஊருக்கு புது எஸ்பியாக ஷாம் அங்கே வராரு. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போலீஸ் வேலையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க தாத்தாலேருந்து இப்போ சித்தி, சித்தப்பா, மாமா, மாமனார் எல்லாருமே போலீஸில் இருக்கதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்ட்ரியா இவன்கிட்ட சரவணன்ட்ட பார்க்குறாங்கன்னா இது மாதிரி அந்த ஹார்பரில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த முதலாளியோட கார் எல்லாத்துலேயும் பக் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவர் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ அதே அந்த ஹார்பர் முதலாளி கூட வேலை செய்கிற ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். அந்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இவர் அவர் பக் வைக்க சொன்னார், நான் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உண்மையை தான் சொல்லிட்டு நானே அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸ்கூலில் போய் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான்னு தெரியுது. அப்போ இவருக்கு ஃபோன் வருது. அவர் பொண்ணை அவங்க ஆளுங்க தான் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அந்த ஹார்பரில் ஆளுங்க தான் கடத்திட்டாங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அங்கே ஹார்பருக்கு போய் அங்கே உள்ள எல்லாரையும் அடித்து போட்டு அந்த கண்டெய்னரை தூக்கிட்டு ஒரு கண்டெய்னரை தூக்கிட்டு வெளியே வர்றாரு. வெளியே கண்டெய்னரையும் பிளாக் பண்ணி நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டி அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது கூட பார்த்தா அமோனியம் நைட்ரேட் என்னமோ இருக்குது. அப்போ பத்திரிகைக்காரங்க கூட ஆண்ட்ரியா அங்கே வந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணது ஆண்ட்ரியா தான். அவங்க பொண்ணை ஆண்ட்ரியா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கண்டெய்னர்லாம் வெளியே வரணுன்றதுக்காண்டி ஆண்ட்ரியா பண்ணியிருப்பாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான், இந்த பொண்ணுக்காண்டி தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எங்கள் தடையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. எஸ்பி ஆஃபீஸில் அந்த கண்டெய்னரை பிடிச்சி வச்சுருவாங்க. நம்ம ஷாம் பிடிச்சி வச்சுருவாங்க. இப்போ போயிட்டுருக்கும்போது இன்னொரு பொண்ணை அந்த வில்லன் தூக்கிடுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், இது மாதிரி நீங்கள் ஒழுங்காக எஸ்பி ஆஃபீஸில் அந்த கண்டெய்னர் எடுத்து வந்தால் தான் அந்த பொண்ணை எங்களால் விட முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ சரவணன்ட்ட. இவரும் என்ன பண்ணுவாங்க, எஸ்பி ஆஃபீஸில் கண்டெய்னர் இல்லை, அது கண்டெய்னர் எங்கேயோ வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த கண்டெய்னரை தூக்கிட்டு கொண்டாந்து வில்லனுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவார். அந்த எஸ்பியை நிற்பார். எஸ்பியை நிற்பானே அதை டெஸ்ட் பண்ணும்போது அது எல்லாமே சாதாரண அமோனியம் நைட்ரேட் தான், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே வில்லன் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போவான். ஹீரோ அந்த பொண்ணை கூட்டான்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போவார். இப்போ இந்த சரவணனை பற்றி யாருன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆண்ட்ரியாவும் எஸ்பியும் விசாரிக்கும் போகும்போது அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் டெல்லி சைபர் கேமரா விசாரித்து பார்த்தா அவன் 6 மாதம் ஏதோ அன்னோன் லொக்கேஷன் ஜெயிலில் இருந்திருக்கான்னு தெரிய வருது. மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் இருக்க ஆக்டிவிட்டிலாம் நிறையா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காரை கூட்டிகிட்டு அந்த பொண்ணை தூக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த வில்லன் கொண்டு போன அந்த கண்டெய்னர் வெடிச்சிருது. எஸ்பி ஷாமும் ஷாக் ஆகிடாது. இவரும் பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஆண்ட்ரி ஸ்கூலில் கேட்குறாரு, அன்றைக்கி அந்த பொண்ணை எப்படி என்னை நம்பி அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தான் இந்த பொண்ணை கொண்டாந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கொண்டாந்து சேர்த்தாரா, என்ன கொண்டாந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி தெரியல, அவர் தான் அட்மிஷன் போட்டார் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஷாமுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துறாங்க. உனக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் வேலை, அதுக்கப்புறம் நீங்கள் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்துட்றாங்க. 2 பேரும் போய் ஆண்ட்ரியா அப்பாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் ஆண்ட்ரியா கழுத்தை துப்பாக்கி வச்சுட்டு அவன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க.
இப்போ நம்ம ஹீரோ சரவணனை பற்றி வந்து உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டோட தலைவராக வந்து இருந்தார். அவர் கீழே வந்து 12 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஊர் ஊராக போய் வந்து நிறையா மிஷின் வந்து பண்ணுறது தான் வந்து அவங்களோட வேலை. அதில் வந்து ஒரு பொண்ணாக வந்து மீரா வந்து சேர்ந்தாங்க. அவரையும் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா ஃபேமிலியாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு மிஷின் வந்து வந்துச்சு. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தால் அதில் வந்து பசங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வர ப்ரொடெக்ஷன் வந்து நடந்தது. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து யாரோ வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அவங்க ஒய்ஃப் மீரா தான் சொல்லி கூட அந்த டீமோட எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோ வந்து அதை நம்பவே இல்லை. அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த டெவில் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த சமயத்தை வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃபை வந்து யாரோ வந்து கடத்திடுறாங்க. அந்த டீமோட ஒவ்வொரு ஆளாக வந்து கொல்லப்படுறாங்க. இது எல்லாமே வந்து ஹீரோட ஒய்ஃப் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு மற்ற டீம்மேட்ஸை நிறுத்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோ மற்ற மிச்சம் இருக்க டீம்மேட்ஸோட வந்து அந்த குழந்தைங்கலாம் காப்பாற்றி வந்து ஃப்ளைட்டை வந்து ஏற்றிட்டு இருக்காரு. அப்போ வில்லங்கிட்ட வந்து ஃபோன் வருது. இது மாதிரி வந்து உன் ஒய்ஃப் தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஒழுங்காக அந்த குழந்தைங்கலாம் காப்பாற்றினா வந்து இப்போ உன் ஒய்ஃப் வருவா, அவளை நீ தான் சுடணும், உங்ககிட்ட இப்போ 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வராங்க. அவங்க வந்து தெரியும் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு வந்து அவங்க டீம் சீஃப் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட தம்பி தான் வந்து இதெல்லாம் பண்ண ட்வின்ஸு, அவங்க தான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் வந்தோடனே வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்து சுட்டுருவார். சுட்டோடனே வந்து அவங்க அங்கேயே வந்து இறந்துருவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ இவரை வந்து போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். 6 மாதம் வந்து இவர் ஜெயிடு இருந்ததுக்கப்புறம் இவர் பொண்ணை வந்து இவங்க மாமியார் வந்து கொண்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து விட மாட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் வந்து அவங்க மாமியார் வந்து இறந்துடுவாங்க. அந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு நேர்மையாக வந்து நடந்தான்னு சொல்லிட்டு பாம்பு பிளாஸ்ட் வைப்பாங்க. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க மாமியார் போயிருப்பாங்க. அதை வந்து மாமியார் வந்து இறந்துருப்பாங்க. டேவிட் வந்து இந்தியாவுக்கு வந்தோடனே வந்து சரவணனை வந்து கொள்றதுக்காண்டி வந்து பிளான் போடுறாரு. சரவணா வந்து எஸ்பி வந்து பிடிச்சி வச்சிருக்க மாதிரி வந்து செட்டப் வந்து போட்டுறாங்க. அதே மாதிரி எஸ்பி பிடிச்சிருக்க மாதிரி செட்டோன்னா எஸ்பியோட மேல் அதிகாரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எஸ்பியையும் இந்த சரவணையும் போடுறதுக்காண்டி ஆஸ்மத்துக்கு வந்து ஆளை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. என்னென்னா வந்து இவர் வந்து சொல்கிறாரு எஸ்பியோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி இந்த ஆர்பரோட கண்டெய்னர் எல்லாத்தையும் வந்து செக் பண்ண சொல்லி வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த மற்ற யாரையும் நம்ப முடியாது, யாரும் வந்து நேர்மையாக இருக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தாலையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன். உங்கள் குடும்பத்தாளுங்க எல்லாம் வந்து ஆர்பரை வந்து செக் பண்ணால் அங்கே எல்லா கண்டெய்னர் வந்து பாம்பு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த சரவணன் கூட இருக்க அந்த குழந்தை தான் வந்து சரவணனோட அப்பான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் அதுதான் தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து கெட்டான்னு சொல்லியே வந்து வளர்த்து வந்துட்டு வராங்க சின்ன வயசுலேருந்து. இப்போ என்னன்னா அவரும் வந்து அவர் பொண்ணு வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் எல்லாம் முடிச்சு வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து வில்லன் வந்து அங்கே வந்து வந்துடுறான். இந்த பக்கம் வந்து என்னென்னா வந்து ஆண்ட்ரியா வந்து அனுப்பிச்சி வச்சுறாங்க வில்லனை கொள்றதுக்கு. அங்கேயும் வந்து வில்லன் வந்துடுறான். அப்போ தான் தெரியுது வந்து வில்லன் வந்து ட்வின்ஸ் கிடையாது, த்ரைஸு. அவன் 3 பேருன்னு சொல்லி தெரிய வருது. இப்போ இந்த பக்கம் ஆண்ட்ரியாவோட லவர் சொன்னது வில்லன் தான் தெரிஞ்சு வில்லனை வந்து ஆண்ட்ரியா வந்து கொண்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து சண்டை நடக்குது. ஹீரோ வந்து வில்லனை கொள்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து சுட்டிருப்பார். அது என்னென்னா பை பர்த் வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதயம் இருக்குது. அதனால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பழச்சி வந்து அவங்க வந்து சீக்ரெட்டாகவே வந்து ஒழிச்சு வச்சு அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து இறந்ததாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சரவணனும் இவங்களும் போய் வந்து அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணி வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ஜாலியாகிடுவாங்க. நம்ம வில்லனை வந்து அவன் கையில் வாட்ச் கட்டி வந்து அவன் பாம்பு மூலமாகவே வந்து அவனை வந்து ஹீரோ வந்து கொண்டு வருவார். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி. டேய்